விஐஎஃப், விவேகானந்தா இன்டர்நேஷ்னல் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லி பல முன்னெடுப்புகளை செய்யக்கூடியவர்கள் தான். அதில் ஏற்கனவே மிக முக்கியமான பொறுப்பில் இருந்து வழிகாட்டியவர் தான் இன்னைக்கு நமக்கு நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசராக இருக்கக்கூடிய அஜித் டோவல் அவர்கள். அவர் நேற்று ஒரு கண்காட்சியில் அவர் கலந்து கொண்டிருக்கிறார். என்னென்னா, பங்களாதேஷில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர்கள் அவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை, ஏற்கனவே அங்கு இன அழிப்பு அவர்கள் மீது எப்படி நடத்தப்பட்டது அப்படிங்கிறத ஒரு கண்காட்சியாக வச்சுருக்கிறாங்க. அதை பார்த்த உடனே பல பேருக்கு கண்கள் கலங்கி இருக்குது. எப்படி சிஸ்டமேட்டிக்காக அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய பயங்கரவாதம் சிறுபான்மையினர்கள் மீது, குறிப்பாக இந்துக்கள் மீது எப்படிப்பட்ட இன அழிப்பை செய்திருக்கிறது அப்படிங்கிறத ஒரு கண்காட்சி எக்ஸிபிஷன் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த எக்ஸிபிஷனில் கலந்து கொண்டு பார்வையிட்டதோடு மட்டும் இல்லாமல் அங்கே பேனல் டிஸ்கஷன்லாம் நடந்திருக்கு. ஏற்கனவே ஃபார்மர் டெப்டி NSA இருந்தவர் சதீஷ் சந்திரா, வீணா சிக்ரி, இவங்க பங்களாதேஷ் ஹை கமிஷனராக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ராங்கின் கொட்டியர், அவங்களுக்கு தெரியும், நிறைய இந்துத்துவ சம்பந்தமாக பல வெளிநாட்டவராக இருந்தாலும் பல கட்டுரைகள் எழுதக்கூடியவர். அப்புறம் பாஜகவை சேர்ந்த அனிர்பன் கங்கோடி, தீன்தயாள் உபாத்யாயா அந்த இதில் இருக்கார். அப்புறம் டாக்டர் அரவிந்த் குப்தா, இவங்கெல்லாம் கலந்து கொண்டிருக்காங்க. நடந்த பேனல் டிஸ்கஷன்லேயும் அவர் கலந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? நேற்று நடந்த விஷயம், அதில் பல்வேறு விஷயங்களுக்கு பேசப்பட்டாலும் எக்ஸிபிஷனையும் போய் இவர் பார்த்துட்டு அஜித் தோவல், அவருக்கு தெரியாத விஷயம் கிடையாது, அவருக்கு ஏற்கனவே தெரிந்த விஷயந்தான். ஆகஸ்ட் 2024 தான் பங்களாதேஷில் இந்த பிரச்சனை வந்ததுன்னு நினைக்கிறேன். அப்போலேருந்து பாரத அரசு அவங்கள்ட்ட தொடர்ந்து மைனாரிட்டிகள்னால் இந்துக்கள் மட்டுமல்ல, இந்துக்கள், கிறிஸ்துவர்கள், அங்கே இருக்கக்கூடிய புத்திஸ்ட், அதோடு இல்லாமல் அதில் இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருக்காங்க பாருங்க, அகமதியா இஸ்லாமியர்கள். அப்போ அவன் அவன் அல்லாவை தொழறேன், நான் 5 வேளை தொழறேன், நான் இதுக்கு போகிறேன், அது பேர் என்ன, புனித கடமை, அவங்களுடைய கடமை ஹஜ்ஜுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால் கூட அந்த அகமதியா முஸ்லீமையும் விடலை. அப்போ எந்த அளவுக்கு அவங்களுடைய ஒரு பெனட்டிக்காக பங்களாதேஷில் இருக்கிறவங்க செயல்படுறாங்க. பங்களாதேஷில் மட்டும்தானா அப்படின்னு யாரும் குதர்க்கமாக கேட்க வேண்டாம். இவன் என்ன சொல்கிறாங்க, அதுவும் அந்த வெளியுறவுத்துறை அமைச்சரை, இப்போ இருக்கக்கூடிய இந்த இடைக்கால அரசு இருக்கு பாருங்க, இந்த ஆள் வேற நோபல் பரிசு வாங்கினோம். இப்போ இருக்கக்கூடிய இடைக்கால அரசுல இருக்கக்கூடிய அந்த அதிபர் நோபல் பரிசு, எதுக்கு நோபல் பரிசு? இந்துக்களை எப்படி கொல்றதுங்கிறதுக்கா. ஆனா இவனை வளர்த்து விடுது இந்த ஆளை. அங்க சோறு போட்ட சாமியார நடுரோட்ல நிறுத்தி வச்சு அடிக்கிறாங்க. கோவிலுக்கு பாதுகாப்பு, உடனே போட்டோ எடுத்து அதை போட்டுட்டு பார்த்தீர்களா, அவங்க சிறுபான்மையினருக்கு, அங்கே இருக்கக்கூடிய இந்து சகோதரர்களுக்கு இஸ்லாமியர்கள் தான் பாதுகாப்பு. சரிடா, இது காலையில, சாயங்காலம் என்னடா ஆச்சு, அந்த இடமே இல்லை, சுத்தமா தொடச்சி வச்சிருக்கு. எனக்கு பார்க்கும் பொழுது பெங்களூர்ல இதே மாதிரி ஒரு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ ஒருத்தர், அவரு ராமலிங்கம், ஷெட்யூல் அவர் அங்கே இதே மாதிரி அடிச்சு இந்த இதெல்லாம் கொளுத்தி, போலீஸ் ஸ்டேஷனே இல்லை, அதுக்கப்புறம் இருந்துட்டு அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயிலுக்கு பாதுகாப்பு வழங்கிட்டு அவங்களும் இதே மாதிரி தான் போட்டோம்லாம். எனக்கு இதெல்லாம் தாண்டி எனக்கு ரோஸ் மில்க் தான் ஞாபகம் வருது. இந்த ரோஸ் மில்க் பாய்ஸ் ஏன் அவங்க இங்கெல்லாம் போய் இந்த ரோஸ் மில்க் பாய்ஸ் இல்லைங்க, கூடாதுங்க, நாங்கள் ரோஸ் மில்க் கொடுத்து அவங்களெல்லாம் தயார் பண்ணி மனதை நாங்கள் நெஞ்ச குளிர வச்சுருக்கோம், நாங்கள் அந்த நெஞ்ச குளிர வச்ச பாக்கியத்தை எங்களுக்கு இங்கேயும் கொடுங்க அப்படின்னு அந்த ஆஞ்சநேயர் கோவில், போலீஸ் ஸ்டேஷன், வங்கதேசம், இந்த மாதிரி இடங்கள்லாம் ஏன் விட்டுட்டாங்கன்னு தெரில. அந்த வெளியுறவுத்துறை அமைச்சரை ஜெய்சங்கர், ஒரு தமிழன் எந்த அளவுக்கு ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறாங்கிறது வெளியிலேயே தெரியாமல் போகுது பாருங்க. நாமும் இந்த கேள்வியை இன்னைக்கு எடுத்ததுனால நானும் இதை சம்பந்தமாக படிக்கும்போது விஷயம் தெரிஞ்சுது. ஒமான் நாட்டில் அவரை சந்தித்து இந்த பிரச்சனையை பற்றி பேசுகிறாரு. அதுக்கு முன்னாடி அந்த வெளியுறவுத்துறை செயலாளர் ஒருத்தரை அமெரிக்காவில் போன வருஷம் இந்த பிரச்சனை வந்த உடனே செப்டம்பர் மாதமே சந்தித்து பேசுகிறாரு. யாரு? நம்ம மரியாதைக்குரிய ஜெய்சங்கர். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் பாரத நாட்டோட நட்புறவை பேண விரும்புகிறோம் அப்படின்னு இந்த பக்கம் அவரை பார்க்கும்போது உருட்ட வேண்டியது. இது ரோஸ் மில்க்கு. இந்த நட்புறவை பேண விரும்புங்கிறது ரோஸ் மில்க். ஒப்பீட்டு அளவில் பாருங்க எப்படி உலக அளவில் இவங்க உருட்டு இருக்குங்கிறதுக்கு. அங்கே அதுக்கப்புறம் என்ன பண்ண வேண்டியது, டெய்லி அந்த ஆளுங்கட்சியில் ஏதாவது ஒரு மந்திரி காலையில் ஏந்திரிச்ச உடனே அவன் பல்லு வளர்க்குறானோ இல்லையோ, சாயா குடிக்கிறானோ இல்லையோ, எடுத்த உடனே
எங்க நாட்டில் நடக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கு காரணம் மோடி தலைமையிலான பிஜேபி அரசு. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, இது நீ இந்த நாகூர்ல இந்த ரோடு வழியா போவாத, வீகளத்தூர்ல இந்த வழியா தேர ஓட்டாத, திருவல்லிக்கேணியில இந்த வழியா பிள்ளையார் ஊர்வலம் போவாத, அது அந்த உருட்டு இதுதான், இவங்க தான் காரணம், மோடி அரசு தான் காரணம். இது நாங்க இந்த பிரச்சனையை தீர்க்க விரும்புறோங்கிறதா ரோஸ் மில்க். எப்படி இவங்க ஒப்பீட்டு அளவில் இருக்காங்க பாருங்க. அவர் என்ன சொல்றாரு அதுக்கு, ஜெய்சங்கர், உங்க அமைச்சரவையில் இருக்கிற ஏதோ ஒரு அமைச்சர் தினசரி காலையில ஏந்திரிச்ச உடனே எல்லா பிரச்சனைக்கும் காரணம் மோடி தான், எல்லா பிரச்சனைக்கும் காரணம் பிஜேபி தான் சொல்லிட்டு பின்னாடியே உங்களுடைய நட்புறவை பேண விரும்புறோங்கிறீங்களே, இது எப்படி இருக்குன்னா, ஒரு குடும்பம் நடத்தும் போது அந்த குடும்பத்துல பகல் முழுக்க மனைவியை சித்திரவதை பண்ணிட்டு ராத்திரி எங்கிட்ட அன்பாருன்னு சொல்ற மாதிரி இது இந்த மாதிரி இருக்குங்களேன்னு அவர் ஓப்பனாவே புல்டோஸ் பண்ணியிருக்காரு. அந்த லெவல்ல தான் வங்கதேச பிரச்சனை இருக்கின்றது. நல்ல வேளையாக எங்கோ ஒருவன், யாரோ ஒருவன் தொடர்ந்து ஒரு இந்துக்களுக்காக குரல் கொடுப்பதற்காக இருக்கின்றான் என்ற காரணம் என்பதன் உதாரணமாகத்தான் நான் இந்த விஐஎஃப்பின் இனிஷியேட்டிவ் பார்க்கின்றேன். தமிழகத்தில் மட்டும்தான் நீங்க அந்த போராடுவதற்கு கூட உங்களுக்கு வாய்ப்பு கிடையாது. நீங்க இறங்கினா அடுத்த நிமிஷம் உங்களை கைது செஞ்சிருவோம். டிசம்பர் 4ஆம் தேதி நாங்கள் எல்லாம் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும், அதுக்கு எங்களை ஒரு 30 நாள் ஜெயிலில் போட்டிருந்தாலும் வங்கதேச இந்துக்கள் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோன்னு இருக்கலாம். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு டோக்கன் அரெஸ்டா கொண்டு போய் வச்சு ஒரு நல்ல சோறு கூட கொடுக்காம 2 நாளைக்கு பிரச்சனையோட இருந்து இந்த மாதிரி பல்வேறு இது இருந்தோம். இது எதுக்காக சொல்ல வரேன்னா, தொடர்ந்து வங்கதேச இந்துக்களுக்காக மட்டுமல்லாமல் வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மைனாரிட்டிகளுக்கும் அகமதியா இஸ்லாமியர்கள் உட்பட குரல் கொடுப்பது பாரத நாடும் மோடி தலைமையிலான பிஜேபி அரசும் தான்.